ஷோபாங்கிற பொண்ண அவங்களோட லவ்வர் ஏமாத்தியிருப்பான். அதனால குழந்தை வேணான்னு இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. குழந்தையும் இல்ல, லவ்வரும் ஏமாத்திட்டாங்க. அதனால அவங்க இப்போ ரொம்பவே டிப்ரெஷன்ல இருக்காங்க. ஷோபா ஒரு பிஸ்கெட் கம்பெனில வேலை செய்றாங்க. இவங்க பேர் எரிஞ்ச மாதிரி இருக்கிறதுனால ஒரு சாமியார் கிட்ட அவங்க கூட வேலை செய்யற வைஜெயந்தி கூட்டு வராங்க. இந்த சாமியாரோ ஒரு டுபாகூர் சாமியார். ஷோபாவோட கால் ரேகையை பார்த்து உனக்கு லவ் ஃபீலர் ஒரு பையன் உன்னை ஏமாத்திட்டான்னு சொல்றாரு. இது கேட்ட வைஜெயந்தி எப்படி சாமி இவ்வளவு கரெக்டா சொல்லிட்டீங்க, சூப்பர் நீங்கன்றாங்க. அதுக்கப்புறம் கலர் கலரா சாக்லேட் வச்சுட்டு இதுல இருந்து ஒன்னு எடுக்க சொல்றாரு. ஷோபா ஒரு சாக்லேட் எடுத்திருப்பாங்க. உனக்கு வடக்கு திசையில இருந்து மாப்பிள்ள வருவான்னு சொல்றாரு. இதை கேட்டு ஷோபா டென்ஷன் ஆகி மூஞ்ச பார்த்தாலே தெரியுது நீ ஒரு டுபாக்கூருன்னு, இன்னொரு தடவை ஜோசியம் அது இதுன்னு சொன்னா உனக்கு அவ்வளவுதான் அப்படின்னு அங்க போயிடுறாங்க. நத்துராம் அப்படின்ற பையனுக்கு ஷோபாவை ரொம்ப பிடிக்கும். இப்போ அவங்கள தான் பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்கான். அவன் ஒரு பானிபூரி கடை வச்சிருப்பான். ஷோபா பானிபூரி சாப்பிடலான்னு வராங்க. இப்போ அவங்க கிட்ட அந்த ஏரியா பசங்க பிரச்சனை பண்றாங்க. இதனால ஷோபா டென்ஷன் ஆயிடுறாங்க. ஷோபாக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவா பானிபூரி தந்திருப்பாரு. அதனால ஷோபா டென்ஷன் ஆகி எனக்கு இந்த ரூட் விட்ற வரல வச்சுக்காதன்னு திட்டுறாங்க. வைஜெயந்தி ஷோபா கிட்ட எதுக்காக நத்துராம் கிட்ட கோவப்படுறேன், அவன் எவ்வளவு நல்லவன் தெரியுமா, நீ ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது காசு கம்மியா இருந்துச்சு, அவன் தான் காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணான்னு சொல்றாங்க. இப்போ ஷோபா நத்துராம் கிட்ட பேசலான்னு போறாங்க. அங்க ஒருத்தர் ஃபுட் ரிவ்யூக்காக அந்த பானிபூரி கடைக்கு வந்திருப்பாரு. வீடியோல இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் சொல்லியிருப்பாங்க. அதனால அந்த ஏரியால இருக்கவங்களாம் அது எப்படி ஒரு நார்த் இந்தியனை நீ லவ் பண்ணலான்ற மாதிரி கேட்கறாங்க. ஏன் இஷ்டம், நான் யாரை வேணா கல்யாணம் பண்ணிப்பேன், உனக்கு ஏதாவது பிரச்சனையாப்பான்னு கேட்கறாங்க. எனக்கு நம்ம உனக்கு கல்யாணம் ஆனா சந்தோஷம் தான். அப்ப இவங்கலாம் யார் என்கிட்ட பேசுறதுக்குன்னு போயிடுறாங்க. இப்போ நத்ராம் கடையில ஒரு பொண்ணு இருக்காங்க. கேட்டா என் தங்கச்சி தான் எனக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கான்னு சொல்றாங்க. ஷோபாவும் நத்ராம லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால அந்த ஏரியா பசங்க கோவப்பட்டு நத்ராம பயங்கரமா அடிக்கிறாங்க. இப்போ கொஞ்ச நாளாவே நத்ராம் ஷோபாக்கு கால் பண்ண மாட்டேங்கிறாரு. அதனால அவங்க கொஞ்சம் டென்ஷனா இருக்காங்க. இப்பதான் ஒரு நாள் யாருமே இல்லாதப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்திருப்பாங்க. அதை நினைச்சு பாக்குறாங்க. இங்கதான் ஷோபாக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. நத்துராமுக்கு தங்கச்சிலாம் கிடையாது. இந்த பொண்ணை ஏமாத்தி பிரெக்னென்ட் ஆகிட்டு இருப்பாரு. இப்போ ஊரை விட்டு ஓடி இருப்பாரு. ரெண்டாவது முறையும் ஷோபா ஏமாந்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கு மாப்பிள்ள பார்த்திருக்காங்க. நான் யாரையும் நினைச்சு வருத்தப்படல, எனக்கு இந்த கல்யாணம் ஓகேன்னு அந்த மாப்பிளையும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நைட்ல தான் இவங்களுக்கு இன்னொரு அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. இந்த மாப்பிள்ள வேற யாரும் இல்ல, அந்த சாமியார் தான். ஷோபா கோவப்படுறாங்க. அவரோ கெஞ்சுறாரு, நான் கூட உண்மையா இருப்பேன், என்ன நம்புன்னு. ஷோபா பானிபூரி கடைக்கு போறாங்க. அங்க நத்துராம பாக்குறாங்க. வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கு. என்னதான் ரெண்டு பேர் ஷோபாவை ஏமாத்தி இருந்தாலும் கல்யாண வாழ்க்கைய அவங்க சந்தோஷமா தான் வாழறாங்க.